வைகுண்டர் அவர்கள் தெய்வத் திருமகன், தவப்புதல்வர், அவதார மூர்த்தி, சமூக சீர்திருத்தவாதி, அன்பும் அருளும் ஞானமும் நிரம்பப் பெற்ற தீர்க்கதரிசி ஐயாவை உளமுருக நினைத்து அவர்தம் ஆசிகளுடன் இந்த திருத்தலத்தில் இறைவன் பெருமைகளை வழங்குகின்றோம். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு. உருவம் மூலம் தரிசிப்பதை விட உள்ளொளி மூலம் தரிசிப்பது உயர்நிலை என்றே இந்து மதம் கூறிக்கொள்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிதம்பரபுரம் ஊரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் ஆன்மீக பக்தர்கள், சகோதர சகோதரிகள் அத்துணை பேர்களுக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த சொற்பொழிவு இறைவனின் குரலாக ஒலிக்க வேண்டும். இந்த பேச்சு, மூச்சு, கருத்து இறைவனுடையதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஞான மழையினால் இந்த பூமி குளிர வேண்டும். அன்பின் பூந்தோட்டமாக வேண்டும். தர்ம பூமியாக வேண்டும். கலி நீங்க வேண்டும். சத்தியம் உதயமாக வேண்டும். கடவுளை நினைத்தால் கடவுளாகலாம், குப்பையை நினைத்தால் குப்பையாகலாம். கடவுளை நினைப்பவராகி கடவுளாகவே ஆகிடுவோம். இங்கு இறைவன் என்ன சொல்கின்றார்? மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு கருத்தை இறைவன் முன்வைக்கின்றார்கள். இறைவன் பகவான் ஒருவரா பலரா என்றால் பகவான் ஒருவர்தான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற மூத்தோர் மொழி சத்தியமான வாக்காகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிவபெருமான் இந்த பூமியினுடைய ஆதி மத்திம அந்திம ரகசியத்தை கூறுவதால் அவருக்கு ஞானமூர்த்தீஸ்வரர் என்ற பெயர் உண்டு. குலசேகரப்பட்டினம் கோயிலில் அந்த எழுதியிருக்கும் பாருங்க, ஞானமூர்த்தீஸ்வரர்னு போட்டிருக்கோம். ஞான முதல்வன் என்று விநாயகரை கூறுவோம். ஞான பண்டிதன் என்று முருகரை கூறுவோம். சிவபெருமானை ஞானமூர்த்தீஸ்வரர் என்று சொல்வோம். அறிவு வேறு, ஞானம் வேறு. ஞானம் என்றால் 3 காலம் தெரிந்தவர்களை, முக்காலம் உணர்ந்தவர்களை ஞானிகள், தீர்க்கதரிசிகள் என்று கூறுவோம். இறைவன் ஒருவர்தான் முற்றும் உணர்ந்தவர். அந்த இறைவன் இந்த பூமியில் எப்போது வருகின்றார் என்றால், கீதையில் எழுதப்பட்டுள்ளது, எப்போதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை நீக்கி சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வருகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. யதா யதா தர்மஸ்ய க்ளானிர் பவிபாரத் சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று எழுதப்பட்டுள்ளது. ஆக அதர்மம் உச்சநிலை அடையும் பொழுது அதர்மத்தை அழித்து
சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக பகவான் இந்த பூமியில் வருகின்றார். தர்மம் என்றால் தானும் சுகமாக இருக்க வேண்டும், தன்னை சுற்றியுள்ள மனித குலமும் சுகமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தர்ம சிந்தனை என்போம். தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், மற்றவர்களை பொருட்படுத்தாமல் அநீதியாக நடந்து கொள்வதற்கு பெயர் அதர்மம் என்று பொருள். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி என எழுதினார்கள். ஆக இந்த பூமியில் பாவம் செய்வதற்கு அநேக விதமான வழிகள் உள்ளது. அதைத்தான் ஐயா வைகுண்டர் அவர்கள் புரோனிதம் என்கிற பெயர்ல சொல்றாங்க. அதை விகாரங்கள் என்று சொல்வோம், அசுர குணங்கள் என்று சொல்வோம், ராவண குணம் என்று சொல்வோம். இன்று இந்த பூமி முழுவதும் ராவண ராஜ்யமாக உள்ளது. அப்படி என்றால் ஒவ்வொரு மனித ஆத்மாவிலும் அந்த ராவண குணங்கள், அந்த புரோனிதம் என்கிற அந்த காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் என்ற அந்த பூத குணங்கள் பிரவேசமாகி உள்ளது. நமது ஐயா சொல்றாங்க, நமக்குள் இருக்கும் அசுரனை வெல்ல வேண்டும். அதாவது இலங்கையில் உள்ள